எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்குதா ஸ்டாலின் அவர்களே? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சாங்க. இந்தியாவில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இந்தியா என்ற பெயர் சூட்டி பல கட்சிகள் இடம்பெற்றது. அதில் திமுக கட்சியும் இடம்பெற்றது. என்ன வேடிக்கை! நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இந்தியா கூட்டணி ஒன்றாக சேர்ந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்குமா? டெல்லியிலே சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி, பஞ்சாபிலே காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி, அதே போல மேற்கு வங்காளத்திலே காங்கிரஸ் எதிர்க்கின்றது மம்தா பானர்ஜி கட்சி, கேரளாவிலே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிரி. இப்படி மாநிலத்தில் எதிராக, நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி. நீங்களா கொள்கையுடைய கட்சி என்றால் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் உடன்பட்டு ஒரே கொள்கையுடைய கட்சியாக இருந்தால்தான் அது கொள்கையுடன் உண்டான கட்சி என்று பொருள். ஆனால் உங்களுக்கு அப்படியல்ல. அதிகாரத்துக்கு வர வேண்டும், எப்படியாவது மத்தியில் அதிகாரத்துக்கு வர வேண்டும். எப்படிப்பட்ட வேஷ வேணாலும் போட தயாராக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முரண்பட்ட கருத்து, முரண்பட்ட கொள்கை. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் பேசலாமா? அண்ணா திமுக பற்றி விமர்சனம் செய்ய அருகதை இருக்குதா? ஸ்டாலின் அவர்களே, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு. கூட்டணி வேற, கொள்கை வேற. கொள்கை என்பது நிலையானது கட்சிக்கு, அது அண்ணா திமுக இடத்திலே இருக்கின்றது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே அமைக்கப்படுவது. இன்றைக்கு எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி அமைக்க வேண்டும். அதை போலதான் திராவிட முன்னேற்ற கழகம் பல தேர்தல்களிலே கூட்டணி அமைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் அமைத்தால் நல்லது. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்தால் தவறா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வைத்தீங்க? பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டீர்கள். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கப்பட்டது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். முரசொலி மாறன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒரு வருடம் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது கூட மத்தியிலே ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவை நீக்கவில்லை. அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இப்பொழுது அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. என்ன நியாயம்? ஊழல் நிறைந்த திமுகவை அகற்ற வேண்டும். ஆகவே இரண்டு கட்சியுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது. அந்த ஒத்த கருத்துடைய கட்சியின் அடிப்படையிலே அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்ற இந்த முதலமைச்சர் உணர வேண்டும். பாருங்க, இந்த படத்தை பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் நல்லா பாத்துங்க. 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மத்தியிலே முரசொலி மாறன் அமைச்சராக இருக்கின்றார். திரு கருணாநிதி தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கின்றார். மைக்கு சரி பண்ணி கொடுக்கிறாங்க. இந்த வேலையை கூட நீங்க பாத்தீங்க.